நம்முடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி நம்மை உயிர்ப்பிக்கிற நம்முடைய அருமையான இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு மகத்துவம் உள்ளதா இருக்கிறது. சங்கீதக்காரன் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சங்கீதத்தை அவர் பாடியிருக்கிறார். அதுதான் 29ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது அடிக்கடி அதோடைய வசனங்கள் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 4ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தத்தினால்தான் இந்த உலகமே உண்டானது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக எத்தனையோ ஜனங்கள் காலாகாலங்களாக வாஞ்சித்திருக்கிறார்கள். முதல் மனிதனை
அந்த தோட்டத்திலே, அழகான தோட்டத்திலே, குளிர்ச்சியான வேளையிலே அவர் அங்கே அந்த மனிதன், அந்த முதல் மனுஷியும் தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். மாணவர்களே, தேவனுடைய சத்தத்தை தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு உண்மையே பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள் அநேகம் இருக்கிறார்கள் அல்லவா? அவருடைய சத்தம் நம்மை ஆற்றுகிற சத்தம், நம்மை ஜெயிக்க வைக்கிற சத்தம், சாத்தானை மடங்கடிக்கிற சத்தம், வானத்திலும் பூமியிலும் தொனித்துக் கொண்டிருக்கிற சத்தம். பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது இவ்வழக்கத்தை போல் சத்தமா இருக்கிறது. 40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தம் வெள்ளத்தின் இறைச்சலை போல் ஆனது என்று வெளிப்படுத்தல் 1:15 நமக்கு சொல்லுகிறது. இந்த கிருபை நாட்களில், கடைசி நாட்களில் நாம் கேட்கிற கர்த்தருடைய சத்தம் ஆவியானவருடைய சத்தமாய் இருக்கிறது. அது அழகான மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார். யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் நமக்கு அப்படியாக சொல்லுகிறது. அதுதானது என்று சொல்லப்பட்ட அந்த தேசத்திலே பார்வன் என்ற ராஜாவுக்கும் அங்கே இருந்த ஜனங்களுக்கும் 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு மோசே என்று சொல்லப்பட்ட மனிதனை அனுப்பி அவர் மூலமாக அடிமைதனத்திலிருந்து நல்ல தேசம், பாலும் தரும் நல்ல தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி சோதனைகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தன. ஆனாலும் அவற்றை எல்லாம் ஜெயிக்கும்படியாய் அவ்வப்பொழுது தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது. சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் எகிப்தை விட்டு பெரிய சந்தோஷத்தோடு வெளியே வந்தார்கள். சத்திய தீபம் வந்தவுடனே சிவந்த சமுத்திரம் அலைபேசி அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. எத்தனையோ ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், ஜீவன்கள், அவர்களுடைய உடைமைகள் சமுத்திரத்தை தாண்ட போகிறோம் என்று சொல்லி அவர்களில் அநேகர் முன்னிட்டார்கள், பேசினார்கள். மோசேயை பார்த்து, ஏன் இவ்வளவு தூரம் எங்களை கொண்டாய் என்றெல்லாம் முன்னிட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலே மோசேயின் மூலமாய் சத்தம் வெளிப்பட்டது. கர்த்தர் மோசேயை பார்த்து அந்த சமுத்திரத்தின் மேல் நீ அவன் அப்படியாக சமுத்திரம் சொல்லி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் சமுத்திரத்தையே பிளந்தார். யுத்தம் செய்வார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ற சத்தத்தை அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த விதமான சமுத்திரத்தின் அலைகள், சோதனையின் அலைகள் உங்களுக்கு முன்பாக வீசி கொண்டிருந்தாலும் முடிக்காமல், கோபம் கொள்ளாமல் ஆண்டவரை நோக்கி அழும் பொழுது
தேவனுடைய சத்தம் அதே 22 நாம் பார்க்கும்போது கர்த்தர் அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளந்துவிடும். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரம் வழிவிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் அதற்கு பின்பாக அந்த எகிப்தின் அதிகாரியாகிய பார்வோன் சேனைகளுக்கு வேக வேகமாக அவர்களை பிடிக்க வேண்டும் என்று பின்தொடர்ந்தார்கள். முன்பு பார்த்தால் சமுத்திரம், பார்த்தால் ஒரு பெரிய சேனை, எகிப்தின் சேனை அவர்களை தொடர்கிறது. வேகமாக ஜனங்கள் மிகவும் பயந்து கலங்கினார்கள். ஆனால் அந்த நேரத்திலே தேவன் தன்னுடைய சத்தத்தை யாத்திராகமம் 12 வசனம் என்று கர்த்தர் பேசினார். அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு சமுத்திரம் வழிவிட்டது. அவருக்கு முன்பாக இருந்த ஒரு அக்கினி ஸ்தம்பம், தேவன் அனுப்பின அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு பின்பாக சென்று எகிப்திய சேனைகளுக்கும் இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்திற்கும் நடுவாக நின்றது. வேதம் சொல்லுவது, இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சத்தை கொடுத்தது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தார்கள். ஆனால் பார்வோனின் சேனைகள் கடக்க பிரயாசப்படும் பொழுது சமுத்திரம் அவர்களை அப்படியே மூழ்கி போட்டது. அருமையான தேவ செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது செல்ல முடியாமல் வல்லமைகள், சத்ருவின் கிரியைகள், சூழ்நிலைகள் உன்னை நெருங்கி பின்தொடர்ந்து வரும் பொழுது உன்னுடைய வார்த்தைகள் பயங்கர வார்த்தைகளாய் இருக்க வேண்டாம். மாறாக தேவன் சொல்கிறார், நீ முன்னோக்கி நீ அனுப்புகிற அந்த காரியம், நான் வாக்கு பண்ணின அந்த காரியத்தை நோக்கி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உனக்கு கொடுக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நீ புறப்பட்டு சேனைகளை பார்த்து நீ கலங்க வேண்டாம். சத்தம் இருக்கிறது. அவருடைய சத்தம் வரும்பொழுது அவர் சத்துக்களே அவர் அழித்து போடுவார் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதம் 29 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியால் செய்யும் என்று. மான்கள் என்று சொன்னாலே பயந்த சுபாவமுள்ள ஒரு சிருஷ்டிப்பு. ஆனால் பெண்மான்கள் அவைகள் பிரசவிக்க வேண்டும் என்ற அந்த வேலை நிறுத்தும் பொழுது 12 மணி நேரம் பயந்து அங்கும் இங்குமாக அது அலைமோதி நடந்து கொண்டிருக்கும். வேதம் எப்படி பிரசவம் நடக்கும், எப்படி அந்த குட்டிகள் வெளியே வரும் என்று அதற்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சத்தம் சரியான நேரத்திலே வரும் பொழுது அந்த பெண்மான்கள் குட்டிகளை ஈன்படியாய் செய்கிறார். அந்தந்த நேரத்துக்கு நம்மை ஆற்றுபடியாய், நமக்கு விடுதலை சத்தம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தில் ஆட்கள் வந்தார்கள், கிடைத்தது, ஆனால் குடிக்க முடியவில்லை, கசப்பாக இருந்தது. அவர்கள் மறுபடியுமாக கசந்த உணர்வுகளோடு வார்த்தைகளை அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அதுதான் மனுஷனுடைய சத்தம். ஆனால் மோசே இடத்திலே அந்த மரத்தை விட்டு அந்த தண்ணீர் இந்த கசப்பான தண்ணீரை நான் மதுரமான தண்ணீராய் மாற்றினது போல உங்களுடைய கசப்பான அனுபவங்கள், கசப்பான வியாதி நேரங்கள், கசப்பான சூழ்நிலைகள்
நீங்கள் சந்திக்கும் பொழுது சித்தம் வரும் என்றால் அது சூழ்நிலைகளை மாற்றும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சத்தத்தை செவிசாய் கவனமே செய்து என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்றால் எகிப்திற்கு அனுபவம், கசப்பான வியாதி, கசப்பான வேதனை, என்னத்தை உண்டு, என்னத்தை எங்கே வேலை செய்வோம், வாழ்க்கை எப்படி நடத்துவோம், குடும்பம் எப்படி நடக்கும், கசப்பு. ஆனால் அன்றைக்கு அந்த கசப்பை சிறப்பிலே மாற்றி தந்த தேவன் உங்களுக்கு நானே சத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கசப்பான வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது சத்தம் அதை மாற்றிவிடும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை சொல்லப்பட்ட வனாந்தரம் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். காதேஷ் வனாந்திரத்தை அவர் அதிர பண்ணுகிறார். காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். இந்த காதேஷ் வனாந்திரத்தை அவர் அடைந்த மோசே 12 நபர்களை அருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அச்சுத மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்களுக்கு முன்பாக நாம் நிற்கவே முடியாது என்று சத்தத்தை அவர்கள் எழுப்பினார்கள். செய்தியின் சத்தம் அது அப்படியே பரவி எல்லாரும் அப்படியே நுழைந்து போக செய்தது. ஆனால் இருவர், யோசுவா, காலேப் என்று சொல்லப்பட்ட 2 மனிதர்கள் சொன்னார்கள், என்னாகமம் அந்த தேசத்தை அவர் நமக்கு கொடுப்பார். 9ஆம் வசனத்திலே, நீங்கள் கலகம் பண்ண வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அவர்களை காத்து கர்த்தர் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நல்ல வார்த்தைகளை சுத்தமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். வணக்கத்துடன் தினந்தோறும் கேட்கிறோம். சில நேரத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே துர்ச்செய்தி வந்து விடுகிறது, நம்முடைய உள்ளம் சூழ்ந்து போகிறது. பல விதமான நெகட்டிவ் வேர்ட்ஸ், எதிர்மறையான வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். மனங்களே, அதன் நிமித்தம் நாம் மாத்திரமல்ல, நம்மை சூழ்ந்திருக்கிற குடும்பத்தார், நம்மை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே நாம் மிகவும் சொல்லுக்குள்ளே நடத்தி விடுகிறோம் அல்லவா? ஆனால் அதற்கு மாறாக கர்த்தருடைய சத்தத்தை நம்புவோம். கர்த்தருடைய சத்தம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்க வேண்டாம், அந்த தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன். அதுதான் அவருடைய சத்தமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஜாதி ஜனங்களை சங்கீதம் 29:5 சொல்கிறது, மரங்களை அது முக்கியமாக 2வது அவர்களுக்கு முன்பாக நான் அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கனியையும் அழைத்தேன், அவர்களுடைய
நான் அழித்தேன். எமோரியர் மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள எத்தனையோ ஜாதிகள் எழும்பினார்கள். சொன்ன வாக்குதத்தம் பண்ணி கொடுத்த அந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு கேட்டார். கர்த்தருடைய சத்தத்தை சத்தம் எதிர்ப்புகள் வரலாம், சொல்கிறார். எந்த ஆயுதமும் வைக்காமல் போகும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதம் எழும்பினாலும், எந்த விதமான நாவின் வார்த்தைகள் பேச்சுகள் எழுப்பினாலும், கர்த்தர் அதை நியாயத்தில் நிறுத்துவேன், அது வாய்க்காமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்றால் அவருடைய சத்தம் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்துக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நாம் பயப்பட நீ முன்னாக செல் என்று கத்த சொல்லுகிறார். துர்ச்செய்திகளை கேட்கும் பொழுது கலகம் பண்ண வேண்டாம், கத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். கசந்த மாறாவை போன்ற அனுபவங்கள் வரும்பொழுது நான் பரிகாரம் இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். நான் உனக்கு விரோதமாய் வருகிறேன் கத்த சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சத்தம் எதுவாய் இருக்க வேண்டும்? முறுமுறுப்பின் சத்தம், கசப்பின் வார்த்தைகள், பயம், துர்ச்செய்தி, இப்படிப்பட்ட சத்தங்களை நாம் எழுப்பாமல் நம்முடைய சத்தம் எப்படி இருக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, அவருடைய யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆங்கில வேதாகமத்திலே அவர்கள் க்ளோரி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, அதுதான் நம்முடைய சத்தமா இருக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காக நன்றி, எனக்கு வெற்றியை கொடுத்ததற்காக நன்றி, எனக்கு சுகத்தை கொடுத்ததற்கு உமக்கு நன்றி, இந்த துச்செய்தியை நற்செய்தியாய் மாற்றிவிட்டீரே உமக்கு நன்றி, உமக்கு க்ளோரி, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நாம் அடிக்கடி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும் பொழுது நம்முடைய டெபிட் கார்டு டீடைல்ஸ் கொடுக்கும் அந்த பொருளை நாம் இன்னும் பார்க்கவில்லை. அதை யார் அட்வர்டைஸ் பண்ணுகிறார்கள், விளம்பரம் பண்ணுகிறார்கள் நமக்கு தெரியாது. முதலாளி யாரு, கம்பெனி எப்படிப்பட்டது, நம்பிக்கைக்குரியதா தெரியாமல் கூட எத்தனையோ முறை முன்கூட்டி நாம் ஆன்லைன்ல நாம் அந்த பணத்தை செலவு செய்கிறோம் அல்லவா, கொடுத்து விடுகிறோம். அந்த பொருள் வரும்படி அதை கொடுத்து தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்பிக்கையோடு அந்த முன் பணத்தை கொடுத்து அல்லவா, அதற்கு பிற்பாடு அந்த நம்மை வந்து சேர்கிறது அல்லவா, நமக்கு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனை, கம்பெனியை நாம் நம்பி செய்கிறோம். அந்த இடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த பணத்தை முதலே கர்த்தாவே, நீர் எனக்கு அந்த நன்மை தந்ததற்காக ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, நிச்சயமாக எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டீர், முன்கூட்டி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் தேவன் நம்மை ஏமாற்றுவாரா? நம்மை வஞ்சிப்பாரா? நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு அதை அவர் இந்த சங்கீதம் வசனம் சொல்கிறது, அவர்களுக்கு சமாதானத்தை அவர் தந்தருளுவார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் தருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளுவார். நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் எத்தனை அருமையான சத்தமாக இருக்கிறது. நாங்கள் முறுமுறுப்பு, பயம், கசப்பான வார்த்தைகள், ஆண்டவரே துர்ச்செய்திகள், மிகுந்த சோர்வான நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பேசி விடுகிறோம் தகப்பனே. அதற்கு மாறாக தேவனே,
நீர் எனக்கு இதை செய்து விட்டதற்காக உமக்கு மகிமை, உமக்கு நன்றி. நீர் இந்த பலத்தை எனக்கு கொடுத்து விட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த வேலையை நீர் எனக்கு கொடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருமண வாழ்க்கை எனக்கு கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி. என் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த பிரச்சனையில நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆலோசனை எனக்கு கொடுத்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஒரு துர்ச்செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்பா. அந்த துர்ச்செய்தி நீர் நற்செய்தியாய் மாற்றி விட்டீர், உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா தீமைக்கு ஏதுவான சூழ்நிலைகளே நன்மைக்காக நீர் மாற்றிவிட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. வியாதியோடு, கஷ்டத்தோடு, பலவீனத்தோடு அப்பா உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் என்றைக்கு அவருக்கு புறப்பட்டு வருவதற்காக உமக்கு நன்றி. நீ எழும்பு, நீ நட, இயேசுவின் நாமத்திலே நீ சுகத்தை பெற்றுக்கொள் என்று நீர் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதி படுக்கைகளை மாற்றும், பயங்களை நீக்கி போடும், குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் தந்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.